இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தாவேகா தலைவர் விஜயின் தேர்தல் பிரச்சாரத்திற்கு உரிய பாதுகாப்பு வழங்க தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கை சந்தித்து தாவேகா நிர்வாகிகள் முன்வளித்தனர். எல்லோருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருடைய உத்தரவின் பேரில் அவருடைய சார்பாக தலைமை தேர்தல் அதிகாரி அவர்களை சந்தித்தோம். நானும் பொதுச் செயலாளர் ஆனந்தன் அவர்களும் சீனியர் அட்வொகேட் எல்லோரும் சேர்ந்து சந்தித்தோம். எங்களுடைய கோரிக்கைகளை எல்லாமே அமைதியாகவும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் கேட்டாங்க. அதில் முக்கியமான கோரிக்கை, பெரம்பூரில் எங்களுடைய தலைவர் நாமினேஷன் பண்ண பிறகு பெரம்பூர் காவல்துறை அங்கே இருக்க ரோடெல்லாம் பிளாக் பண்ணிவிட்டு மக்கள் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தி ஒரு ஸ்ட்ரீட்டை பிளாக் பண்ணி கரெக்டாக அவரை பேச வச்சு நாங்கள் அரேஞ்ச் பண்ண ஆம்புலன்ஸாக இருக்கட்டும், டாக்டர் குழுவாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ப்ராப்பராக பண்ணோம். எங்கள் தலைவரும் மக்களை சந்தித்தார், பேசினார். தமிழகத்தில் எல்லா தலைவர்களும் ஜனநாயக பூர்வமாக சுற்றுப்பயணம் செய்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுட்ருக்காங்க. அதே மாதிரி எங்களோட தலைவர் மேற்கொண்டார். ஆனால் பெரம்பூர் முடித்து பெரம்பூர் பார்டர் தாண்டின கொளத்தூரில் எங்களுடைய தலைவர் ஒய் பிரிவுடைய பாதுகாப்பில் இருக்கிறாரு. அவருடைய பாதுகாப்புக்கு மட்டுமல்ல, மக்களுடைய பாதுகாப்பு, பப்ளிக் சேஃப்டி, முக்கியமாக எங்களுடைய பிரச்சாரத்தில் 70% பெண்கள் எங்கள் தலைவரை பார்க்க வராங்க. பெரம்பூர்லேருந்து கொளத்தூரில் ஆர்ஓ பர்மிஷன் கொடுத்த இடத்துல, காவல்துறை பர்மிஷன் கொடுத்த இடத்துல நாங்கள் போகிறதுக்குள்ள கொளத்தூர் மக்கள் பேசுனதை கேட்டிருப்பீங்க. முக்கியமாக ஒரு வயதான பெண்மணி, ஒரு அம்மா பேசுனதை பார்த்துருப்பீங்க, பப்ளிக் பேசுனதை பார்த்துருப்பீங்க. அளவுக்கு அதிகமான பேருந்துகள் அன்றைக்கி விட்டாங்க. நிறைய வாகனங்கள், பெரிய பெரிய வாகனங்கள் விட்டாங்க வெளில. அந்த குறுகிய சாலையில் நாங்கள் செல்லும் பொழுது மக்கள் இயற்கையாகவே ஆர்கானிக்காக அன்றைக்கி திரண்டாங்க. நாங்கள் சட்டமன்ற வேட்பாளர் இருக்கக்கூடிய விஎஸ் பாபு அவர்களுக்கும் மாவட்ட செயலர் அவர்களுக்கும் நாங்கள் முன்னாடியே வலியுறுத்திட்டோம், கட்சிக்காரங்களை யாருமே வர சொல்லாதீங்க. 200 பேருக்கு மேலே 200 பேர் 300 பேருக்கு மேலே நமக்கு யாரையும் அழைக்காதீங்க. நாங்கள் விளம்பரம் போடலை, சோசியல் மீடியா ஆட் போடல, எந்த இடத்துல அவர் பேசுகிறாருன்னு எந்த விதமான விளம்பரமும் நம்ம செய்யலை. ஆனால் அவர் வருகையை தெரிஞ்சுக்கிட்டு மக்கள், கொளத்தூர் மக்கள் மட்டுமில்ல, பக்கத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளிலிருந்து மக்கள் அணி திரண்டாங்க. ஒரு தலைவரை மக்கள் பார்க்கக்கூடிய நேரம் தேர்தல் நேரம். பரப்புரை செய்யும்போது தான் ஆயிரக்கணக்கான மக்கள் தேடி வருவாங்க. ஆனால் கொளத்தூரில் எந்த காவல்துறை அதிகாரிகளும் காவல்துறையும் சுத்தமாக இல்லை. காலையில் நாமினேஷன் பண்ணிவிட்டு ரோடில் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வரும்பொழுது 2000 போலீஸ் இருக்கிறாங்க, 200-300 பவுன்சர்ஸ் இருக்காங்க. ஆனால் மக்கள் இல்லை. மக்களே இல்லாத ஒரு தலைவருக்கு 2000 போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ஆனால் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுற இடத்துல மக்களுடைய பாதுகாப்பை ஒரு 4 ரோடை பிளாக் பண்ணி எப்படி பெரம்பூரில் பண்ணாங்களோ அதேமாரி பண்ணியிருந்தா ஒரு அமைதியான முறையில் ஒரு 20 நிமிஷம் பேசிட்டு தலைவர் அவர்களை பார்த்து கையை காமிச்சிட்டு அமைதியாக போயிருப்பார். ஆனால் நாங்கள் நிற்கும் பொழுதே ஒரு வே உருவாச்சு, மக்கள் நிற்கிற போது ஒரு அலை உருவாச்சு. இதுதான் கரூர்லேயும் உருவாச்சு. உடனே தலைவர் அதை புரிஞ்சுக்கிட்டு வண்டியை ரைட்டில் திருப்பி பாதி வழியிலே நாங்கள் கேம்பெயின் முடிச்சுட்டு போயிட்டோம். இன்றைக்கி பார்த்துருப்பீங்க,
திரு உதயநிதி அவர்கள் கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்டாலின் சார் கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காங்க. வண்டி மேலே ஏறி நின்று கை காமிச்சு, ரோட்டில் மக்களே இல்லைனாலும் கை காமிச்சு கேம்பெயின் பண்ண அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ நாளைக்கு திருச்சி ஏர்போர்ட்லேருந்து அவர் வந்து நாமினேஷன் பண்ணி மூலக்கடையில் நாளைக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. திருச்சி ஏர்போர்ட்லேருந்து அவர் வண்டியில் உள்ளே உட்காந்துட்டு இருந்தால் மேலேயே எந்திரிச்சு கை காமிக்க கூடாதுன்னு காவல்துறை சொல்கிறாங்க. அது பேர் ரோட் ஷோன்னு சொல்கிறாங்க. நாங்கள் ரோட் ஷோ கேட்குறதில்ல, பர்மிஷன் கேட்குறதில்ல. திருச்சி ஏர்போர்ட்லேருந்து அங்கேருந்து 7 கிலோமீட்டர் மக்கள் வந்து அவரை பார்க்க முடியலன்னா எங்கே மீட்டிங் ஸ்பாட் இருக்கோ அந்த மக்கள் எல்லாரும் ஒரே இடத்துக்கு ஓடி வருவாங்க. அப்படி ஓடி வரும்போது தான் ஸ்டாம்பீடுக்கான பிரச்சனை நடக்குது. இதுதான் வந்து சிபிஐ என்கொயரிலையும் எல்லோரும் பதிவு பண்ணோம், நாங்களும் பதிவு பண்ணோம். அந்த 4 ரோடை வந்து பிளாக் பண்ணியிருக்கணும். பாண்டிச்சேரி போனோம், அந்த 4 ரோடையும் பிளாக் பண்ணாங்க. அமைதியான வழியில் போயிட்டு பிரச்சாரத்தை பண்ணிட்டு வந்துட்டோம். இத்தனைக்கும் பாண்டிச்சேரியில் குறுகிய சாலைகள் தான். அந்த பாண்டிச்சேரி பார்டர்ல இருந்து கரெக்டாக வந்து மக்கள்கிட்ட வந்து அவரை வந்து பாண்டிச்சேரி போலீஸ் ரிசீவ் பண்ணாங்க, நிற்க வச்சாங்க, பேசினார், திருப்பியும் கிளம்பிட்டார். ஆனால் தமிழக காவல்துறை இருக்கக்கூடிய முன்னாள் அதிகாரிகள், முக்கியமாக சிட்டி கமிஷனர், இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய சிட்டி கமிஷனர், பழைய ஏடிஜிபி, நிறைய இடத்துல இருக்கக்கூடிய கமிஷனர், சிட்டியில் இருக்கக்கூடிய கமிஷனர்ஸ், எஸ்பிலாம் இன்னும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு அவர் இன்னும் திருப்பி ஆட்சிக்கு வருவாருங்கிற ஒரு மனநிலையில் அவர் வந்துட்டா திருப்பி நமக்கு வந்து ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும், திருப்பி அவங்க பேச்சை கேட்கணுங்கிற ஒரு ஜனநாயக கடமையிலிருந்து, ஒரு நியூட்ராலிட்டியிலிருந்து ஆனஸ்டான ஒரு அதிகாரிகள் இங்கே இல்லாமல் எங்களுடைய தலைவருடைய பிரச்சாரத்தை முடக்கணுங்கிறதுக்காகவே காவல்துறை எந்த இடத்துலையும் பர்மிஷன் கொடுக்கல. அப்போ எங்களுடைய தலைவருக்கு போகும்பொழுது அந்த இடத்துல நாங்கள் கூப்பிடாத மக்கள், அளவுக்கு அதிகமான மக்கள் வரும்பொழுது பிரச்சனையாகி திருப்பியும் ஏதாச்சும் கரூர் இன்சிடென்ட் நடக்கணும் திமுகவுடைய மு.க. ஸ்டாலின் அவர்கள் நினைக்கிறார். இதை திருப்பி அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறார். நேற்று குளத்தூரில் நடந்திருந்தா உடனே அதை அரசியல் பண்ணி அடுத்த 20 நாளைக்கு எங்களுடைய தலைவருடைய பிரச்சாரத்தை முடக்கிறது தான் திமுகவுடைய மிகப்பெரிய சதியே. ஸோ இந்த சதியை முறியடிச்சிட்டு நேற்று நாங்கள் பிரச்சாரத்தை பாதியிலே நிப்பாட்டிட்டு கிளம்பிட்டோம். அது மட்டும் இல்லாமல் நேற்று வில்லிவாக்கத்தில் ஒரு வேட்பாளர் அறிமுக கூட்டம் சாதாரண முறையில் ஜனநாயக முறையில் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை பக்கத்தில் இருக்கிற ஒரு மேன்ஷனில் 2 பேர் பாட்டில் வச்சு அடித்து எங்கள் அம்மா மாதிரி இருக்கக்கூடிய வயசில் அவங்க முட்டியில் பட்டு மயக்கம் போட்டு விழுந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. அது காவல்துறை நேற்று நைட்டு நாங்கள் வந்து மிகப்பெரிய போராட்டத்தை அனௌன்ஸ் பண்ணணும்னு சொன்னோன்னே ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் நேற்று நைட்டு இன்ஸ்பெக்டர் உத்தரவாதம் கொடுத்தாரு. இதை வந்து நாங்கள் வந்து இந்த மீடியாவில் சொல்கிறாங்க, சோசியல் மீடியாவில் சொல்கிறாங்களே, இது மாதிரி வந்து அவங்க 2 பேர் நண்பர்களுக்குள்ள அடிச்சிட்டாங்கன்னு, அதெல்லாம் பொய்யான தகவல். இன்ஸ்பெக்டர் நேற்று நைட்டு எங்கிட்ட உத்தரவாதம் கொடுத்தது, நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை நாங்கள் எஃப்ஐஆரில் போடுவோம். இதில் அந்த ரூமுக்குள்ளே வந்து நிறைய பாட்டில் உடைக்கப்பட்டிருக்கு. நாங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜை எடுத்துட்டோம். அதை நாங்கள் இப்போ வந்து மேடம்ட்டையும் கொடுத்துட்டு தலைமை தேர்தல் அதிகாரிட்டையும் அந்த ஃபுட்டேஜை வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். ரூமுக்குள்ளே எவ்வளோ பாட்டில் இருந்துச்சு, எவ்வளோ பாட்டில் உடச்சி உள்ளே வச்சுருந்தாங்க. இது வந்து இயற்கையாக உருவாக்குன மாதிரி திமுக வந்து செய்யுது. இல்லை, அது பிளான் பண்ணி உள்ள 4-5 பாட்டில் வச்சுட்டு உடச்சி ஆல்ரெடி அங்கே வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து நாங்கள் பதிவு பண்ணோம். அந்த 2 பேருடைய முகமும் எப்படி வந்து ஓடி வந்து அந்த மேலேருந்து வந்து தூக்கி எறிஞ்சாங்கிறத ஃபுட்டேஜை நாங்கள் உடனே எடுத்துட்டோம். ஏன்னா அது வந்து டெலீட் பண்ணிடுவாங்க அந்த லோக்கல் காவல்துறை. அதை எடுத்து வச்சுட்டு மேடம்கிட்ட நாங்கள் வந்து அவங்கள தான் நம்புகிறோம், தலைமை தேர்தல் அதிகாரி தான் நாங்கள் நம்புகிறோம். இப்போ காவல்துறையை நாங்கள் அவங்க மேலே நம்பிக்கை கிடையாது. அதனால் அவங்ககிட்ட ஃபுட்டேஜை கொடுத்துட்டோம். உடனடியாக கைது செய்து அவங்க மேலே வந்து அட்டெம்ப்ட் மர்டர், பெண்கள் மேலே வந்து இந்த மாதிரி சார்ஜ் பண்ணியிருக்காங்கிறத எஃப்ஐஆர் போட சொல்லியிருக்கோம். இன்ஸ்பெக்டர் நேற்று நைட்டு உத்தரவாதம் கொடுத்தனால தான் நாங்கள் வந்தோம். ஸோ இந்த மாதிரி தமிழக வெற்றிக்கழகத்துடைய பிரச்சாரத்தில் எல்லா அணுகுமுறையும் ரவுடிசம் பண்ணுறாங்க. பாட்டில் போட்டு அடித்தா நெக்ஸ்ட்டு பெண்கள் வரக்கூடாது. ஏன்னா தமிழக வெற்றிக்கழகத்தோட பிரச்சாரத்தில் பெண்கள் தான் பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறதே. அந்த பெண்களை மிரட்டுறதுக்காகவே திமுகவுடைய அதிகாரிகள் இன்றைக்கி அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சிட்டி கமிஷனராக இருக்கட்டும், பழைய ஆஃபீஸர்ஸ் எல்லாமே மாற்றணும்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர்லேருந்து எல்லாமே மாற்றணும்னு சொல்லியிருக்கோம். பொதுவாகவே தேர்தல் நோட்டிஃபிகேஷன் வந்தாலே பழைய ஆட்சியாளர்களால் அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்ட எல்லா ஆஃபீஸர்ஸையும் வந்து அவங்க வந்து பணியிட மாற்றம் பண்ணுவாங்க. சில பேர் வேறு மாநிலத்துக்கு அனுப்பிச்சிடுவாங்க. இங்கே இருக்க சிட்டி கமிஷனர்லாம் வேறு மாநிலத்துக்கு அனுப்பணும். பழைய இன்டெலிஜென்ஸ் இருக்கக்கூடிய ஏடிஜிபியில் இருக்கிற லெவலில் இருக்கவங்கலாம் வேறு மாநிலத்துக்கு அனுப்பணும். இதெல்லாம் எங்களோட கோரிக்கையை நாங்கள் சொல்லியிருக்கோம். தலைவர் தான் அந்த கோரிக்கை வச்சார், அதை நாங்கள் கொடுத்துருக்கோம். இதே கோரிக்கை ஆல்ரெடி ஒரு 4 நாளுக்கு முன்னாடி தலைவரே வந்து கொடுத்தாரு. அதே கோரிக்கை நாங்கள் திருப்பி சொல்லியிருக்கோம். வில்லிவாக்கத்துக்கு அப்புறம் இந்த கோரிக்கை சொல்லியிருக்கோம். 2வது, நாளைக்கு நாமினேஷன் முடிச்சுட்டு தமிழ்நாடு முழுவதும் எங்களோட தலைவர் ஒவ்வொரு சாலை வழியாக மக்களை சந்திக்க போகிறாரு, பேச போகிறாரு. அதுக்கு தமிழகம் முழுவதும் தலைவருக்கு பாதுகாப்பும்
தலைவரை பார்க்கக்கூடிய மக்கள் பாதுகாப்புக்கும் காவல்துறை தான் பொறுப்பு. காவல்துறையோடு சேர்ந்து நாங்கள் வேலை செய்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். அப்படி தான் சேலத்தில் வேலை செஞ்சோம், அப்படி தான் ஈரோடில் வேலை செஞ்சோம், இப்போ நடந்த பெரம்பூரில் கூட நாங்கள் காவல்துறையோடு சேர்ந்து பயணித்தோம். அதனால் நாங்கள் அந்த எல்லா விதமான போலீஸ் ப்ரொடெக்ஷனையும் மக்களுடைய பாதுகாப்புக்கு சாலைகளை அந்த 1 மணி நேரம் முடக்கி ஒரு ஃப்ரீ ஜோன் ஆக்கணுங்கிறது நான் கேட்டோம். கண்டிப்பாக நாங்கள் உங்களுடைய கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்றோன்னு மேடம் சொல்லியிருக்காங்க. நிறைவேற்றணும் நம்பிக்கையோடு நாங்கள் நாளைக்கு எங்களோட தலைவருடைய பிரச்சாரத்தை நாங்கள் தொடங்குகிறோம். திமுகவோட முதன்மை எதிரின்னு அதிமுக நீங்கள் நினைக்கிற மேடம் ஜெயலலிதா அம்மா இருக்கிற வரைக்கும் தான். அம்மா ஜெயலலிதா அம்மா எப்போ இருந்தாங்களோ தொடர்ந்து அதிமுக 3 தேர்தல்களில் 10 தேர்தல்கள் மேலே தோல்வி விட்டு இன்னைக்கு மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு எளிமையான எதிரி இபிஎஸ் ஐயா இருந்தால் போதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய பிரச்சாரம்லாம் ரொம்ப ஃப்ரீயாக போயிட்டு இருப்பாங்க. அவங்கள கூட்டம் பாருங்கள், எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ ரொம்ப ஃப்ரீயாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு கிரவுண்டில் போட்டியே டிவிகேக்கும் டிஎம்கேக்கு தான். அதனால தான் எங்களுக்கு இவ்வளோ பெரிய கடுமையான அழுத்தங்கள். அதனால் டிவிகே டிஎம்கேங்கிற ஃபைட் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அந்த ஃபைட்டில் நாங்கள் பிரச்சாரம் பண்ணுங்கிறதுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க, ரவுடிசம் பண்ணுறாங்க. அதை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதுதான் எங்களோட கோரிக்கை. இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். மற்ற கட்சிகள் தொண்டர்கள்ங்கிறது கிடையாது. இன்றைக்கும் சொல்கிறேன், லேட்டஸ்டாக நடந்த திருச்சி மாநாடு எடுத்துக்குவாங்க. முதலமைச்சர் உருவாக்கின மாநாட்டில் காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்தாங்க. அதுலேயும் க்ரௌடு கிடையாது, எல்லாம் 300 ரூபா கொடுத்து கூட. எங்களுடைய இதில் நாங்கள் திரும்பி பதிவு பண்ணோம். கொளத்தூரில் 200 பேர்த்துக்கு மேலே கூப்பிடாதுங்கிறது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம். எங்களுக்கு கூட்டத்தை கூட்டிகிட்டு காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுடைய தலைவர் பேசும் பொழுது 5 கோடி பேர் பார்க்குறாங்க. அன்றைக்கி கொளத்தூரில் லைவ் போயிட்டு இருக்கும்போது 15 மில்லியன் பார்த்துட்டு இருந்தாங்க. எங்களுடைய பிரச்சாரம் டிவிலையும் யூடியூப்லையும் சோசியல் மீடியாவில் போனால் போதும் தான் எங்களுடைய பிரச்சாரம். வீட்டுக்குள்ளே இல்லாமல் வெளியே அவர் பேசணும், அப்படி தான் தலைவர் நினைக்கிறார். ரோட்டில் நடந்து பேசணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அவர் ரோட்டில் நடந்தால் என்ன பிரச்சனை வருங்கிறது நீங்களே பார்த்துருப்பீங்க. கொளத்தூர் என்னாச்சுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. முதலமைச்சர் தொகுதியே இப்போ ட்ரையல் ஆகிட்டு இருக்கு. 50,000 பேருக்கு மேலே உள்ளே ஓடி வர பார்க்குறாங்க. ஸோ இந்த இன்சிடென்ட்ஸ் தொண்டர்கள் கிடையாது. நீங்கள் வேணால் போய் நீங்கள் மீடியா லைவ் பார்த்துட்டு இருக்கீங்க. எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள், மக்கள் ஓடி வராங்க, பெண்கள் ஓடி வராங்க. இவங்க எங்கள் தொண்டர்கள் கிடையாது. லாரியிலையோ டிரான்ஸ்போர்ட்லையோ கூட்டிகிட்டு நாங்கள் 5,000 பேர் 50,000 பேர் நிற்க வைக்கல. திடீர்னு பெண்கள் வரும்போது எங்களுக்கு எங்கிருந்து வராங்கன்னு தெரியல. அப்போ அவர் நிற்கக்கூடிய 4 ரோடையும் பிளாக் பண்ணி நீங்கள் நிப்பாட்டிட்டீங்கன்னா அந்த க்ரௌட் அந்த இடத்துல ஜாம் ஆகாது. இதுதான் நாங்கள் அப்பையிலேருந்து ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் சாலைகளை பிளாக் பண்ண மாட்டேங்கிறாங்க. சில எஸ்பிகள் பண்ணுறாங்க, சில கமிஷனர் பண்ணுறாங்க. திமுக மாதிரி இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலினுடைய முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு காவல்துறை திடீர்னு 0 கிளியரன்ஸ் ஆகிட்டா எங்களால் என்ன செய்ய முடியும்? கொளத்தூரில் பார்த்தீங்கன்னா 0 கிளியரன்ஸ், 0 போலீஸ். இதுதான் எங்களுடைய பிரச்சனை. இதை வலியுறுத்திக்கிறோம். கண்டிப்பாக எங்களுடைய தலைவர் நொடிக்கு நொடி பிரச்சாரத்தை தமிழகம் முழுவதும் உருவாக்குவார். ஒரு மாபெரும் வெற்றி டிவிக்கே உருவாக்கும்.